ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளி வந்த ஹாப்பி ராஜ் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்துல ஜிவி பிரகாஷுக்கு அப்பாவா சார்ஜ் மரியான் வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல்ல வந்து வாத்தியாரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பாக்குறதுக்கே ஒரு ஹைட் கம்மியா ஒரு ப்ராப்பர் ஷேப் இல்லாம இருக்கிற மாதிரி இருந்திருக்காரு. அதனால ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருமே அவரை கேலி பண்ணியிருக்காங்க. குதிரை முட்டை அப்படி சொல்லி கேலி பண்ணிட்டே இருப்பாங்க. இது போக போக என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர் மக்களும் சேர்ந்து அவரை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குதிரை முட்டை சொல்லி கேலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிவி பிரகாஷ் அவர் அப்பாவோட போகும்போதெல்லாம் குட்டி குதிரை முட்டை போய் பாடுறா அப்படி சொல்லி கேலி பண்றாங்க. ஜிவி பிரகாஷும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, உன் கூட வந்தா குட்டி குதிரை சொல்லுவாங்க, அதனால உன் கூடயே வரமாட்டேன், நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுது. இதனாலே டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம ஜிவி பிரகாஷ். என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு நான் பேசாம பெங்களூர் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு பெங்களூர் கிளம்பிடுறாப்புல. அங்க போய் ஒரு ஐடி கம்பெனி கண்டுபிடிச்சி அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அங்கதான் நம்ம ஹீரோயின் கௌரி கிருஷ்ணன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் எப்படியோ பேசி ஈஸி கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணையும் மயக்கிடுறாப்புல. இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது கொஞ்ச நாள் ஆக ஆக கௌரி கிருஷ்ணன் ஹீரோயின் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன் ஃபேமிலியை காட்டு, நான் மட்டும் எங்க ஃபேமிலியை காட்டுறேன், உங்க ஃபேமிலியை காட்டு, உங்களை மீட் பண்ணுவோம், நம்ம ஃபேமிலி கூட பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஃபேமிலியை காட்டினா எங்க இவளும் கழட்டி விட்டு போயிடுவாள் அப்படி சொல்லி ஜிவி பிரகாஷ் வந்துட்டு காட்டாமே இருக்காரு. போக போக ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு ஃபேமிலியும் மீட் பண்ணிடுறாங்க. மீட் பண்ணிட்டு இப்போ ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ஒரு மாடர்ன் ஃபேமிலியா இருக்கு. நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்து ஒரு கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி செட் ஆயிடுச்சு, கடைசியில் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கதையே. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபன்னா தான் போகும். நம்ம இன்டர்வல் வந்து செமையா ஒரு இன்டர்வல் ஒன்று வச்சிருப்பாங்க. அது மியூசிக் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி படத்துல செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனாக தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல மெயினா என்னன்னா, ஒரு டேடி சன் இவங்களுக்குள்ள எமோஷனு ஊரே கேலி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்படி சமாளிச்சு வர்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. சின்ன அந்த யூத் படம் மாதிரியே ஃபாதர் சன்னு அதே அதே சென்டிமெண்ட் இதே தான் கொண்டு போயிருப்பானுங்க இந்த படத்துலையும். படத்தோட ஸ்டார்டிங் ஃபுல்லா பண்ணு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எமோஷனு, கிளைமேக்ஸ்ல ஒரு சென்டிமெண்ட் வச்சு நீட்டா முடிச்சிருவாங்க. ஓவரால் கேட்டிங்கன்னா படத்தை பார்க்கலாம், தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல ஃபன்னாக இருக்கும். படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பை பை, சி யூ.